பார்த்தா அந்த வீடே அவன் பார்த்த மாதிரியே இல்லை. அப்படியே பழைய வீடு மாதிரி பாழடைஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ இங்கே ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணா சரி கிளம்பலாம் பார்க்கும்போது சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சு. பார்த்தா அந்த பேய் பாட்டி அப்படியே பின்னாடியே வருது இவனுக்கு. அவன் அப்படியே பார்த்து பாய்ஞ்சிடும். ஐயோ இது நிஜமாவே பேய் தான் போல இருக்குது அப்படின்ட்டு சீக்கிரமாக சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகும்போது அவனுக்கும் அந்த சின்ன பையனுக்கு நடந்த மாதிரி இவனுக்கும் கடகடன்னு வயசாகிற மாதிரியே இருக்குது இவனுக்கு. ஐயோ நம்மளும் வயசாகி உடனே செத்துருவான் போல இருக்குது, அந்த சின்ன பையன் அப்படி தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்குறான். ஃபுல்லாக வயசாகிருக்கு. பார்த்து பக்கத்தில் திடீர்னு ஃப்ரெண்டு வந்து டே பயப்படுறாதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அது எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுடான்னு சொல்கிறாங்க. பார்த்தா பின்னாடி அந்த பாட்டி உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. டே இந்த இடமே சரியில்லை, வாடா நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை சைக்கிளில் உட்கார வச்சுட்டு கிளம்புறான். அப்படியே பேசிகிட்டே இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பேச மாட்டான். டே என்னடா பேசவே மாட்டேன், ஏதாவது பேசுடா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது. என்ன சிரிக்கிற சத்தம் கேட்குதுன்ட்டு பார்த்தா யாரதோ ஒரு கை வந்து அவனை அப்படியே பிடிக்குது. பார்த்தா அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. முன்னாடி பார்த்தா அந்த பேய் உட்காந்துருக்கு. ஐயோ அப்படின்னு கத்துறான். அவ்வளோதான் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு ஓடி வர்றான். ஏன்னா இவன் சைக்கிளில் போனானே அப்படின்ட்டு பார்த்தா சைக்கிள் மட்டும் கீழே விழுந்து கிடக்கு. இப்போ அந்த பேய் வீட்டை காட்டுறாங்க. யாரதோ ஒரு கை மட்டும் உள்ளே போகுது. ஆமாம் அந்த பையனோட பேய் தான். அந்த பையனோட உடம்பை வந்து அந்த பேய் பாட்டி இழுத்துட்டு உள்ளே அப்படியே கொண்டு போயிடுச்சு. அவ்வளோதான், அந்த பையனும் செத்துட்டான். இனி இப்போ அந்த பேய் பாட்டி யாரெல்லாம் கொல்ல காத்திருக்கோ தெரியல.